ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். 11th ஸ்டாண்டர்டை பற்றி பேசணும் அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்குறீங்க. ஒரு காமனான ஆனுவல் எக்ஸாம் வைக்க தான் போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஷின் பேப்பராக இருக்கலாம், இல்லை காமனாக இருக்கலாம். அது எப்படின்னு என்னால் சொல்ல தெரியல. பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த ப்ரைவேட்டாக அவங்களே வந்து கொஷின் பேப்பர் அடித்து வைக்கலாம். எப்படின்னு தெரியலப்பா. எது எப்படியோ இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறீங்க, எங்களுக்கு ஏதாவது வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. நிறைய வீடியோஸ் வச்சுருக்கேன், பார்ப்பீங்களான்னு தான் தெரியல. கோச்சுக்காதீங்க, ஏன்னா அடுத்த வருஷம் சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எனிவே நீங்கள் கேட்குறீங்கனால இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா 12th 10th பப்ளிக் எக்ஸாம் வெரி குட் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போடலாமே தானே போட்டேன். ஒரு மாதம் உங்களுக்கு போடலைங்கிறது பெரிய தப்பு தான். பட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்களேன்னு டவுட்டாக இருக்குது. அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுடைய கருத்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு 12th கரியர் கைடன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவை. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த லைக் வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே பாச வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025 போட்டிருக்கீங்க சார். பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. இது வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கொண்டா இதில் இருக்கிறது படித்தாலே 7 5 மார்க் எழுதலாம். மேக்ஸில் 7 5 மார்க் எழுதுறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தும் இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன், எனக்கு பாஸ் பண்ணால் போதும், இப்போ தான் சொல்லிட்டாங்க பப்ளிக் இல்லைன்னா அதுக்கு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். 7 5 மார்க் எழுதுன்னு நினைக்கிறவன் எழுது. இல்லை சார் நான் பாஸ் பண்ணி ஒரு 4 5 மார்க் எழுதுனா போதும் சார் அப்படின்னா அதையுமே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாப்டர் 1 1.1 கண்டிப்பாக இந்த 2 சம்மில் ஏதோ ஒரு சம் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 1.2 ஈஸி, இதுலேருந்து ஒரு சம் கன்ஃபார்மாக வந்துடும். பாருங்கள், எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 1.3 ஆக்சுவலாக 1.2 ரிலேஷன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் 1.3 இருந்தால் கண்டிப்பாக வரும். 1.2ஓட 1.3 ஈஸி, சாரி ஆமாம் ஈஸி இம்பார்ட்டன்ட். அண்ட் 1.3 தான் கண்டிப்பாக வரும். ஓகேவா? 1.2 வந்து ரேர் தான், 3 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட் சாப்டர் இதெல்லாம் பார்க்குறது நல்லது. சாப்டர் 2 2.4 2 சம்மு, 2.8 கண்டிப்பாக ஒரு சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 2.12 லாகரிதம்லேயே ஒரு 5 மார்க் வரும். அல்ஜீப்ராவில் 2 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 3 கஷ்டப்பட தேவையில்லை. 3.3 அந்த 4வது 6வது பார்த்துரு. 3.4 வேண்டானா விட்டுரு, 3.5 வேண்டானா விட்டுரு, இந்த 3.4 5 வேண்டானா விட்டுரு. எனக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியில் நேப்பியர் ஃபார்முலாவது படிச்சுட்டு போங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க மீதி எல்லாம் நான் 3.7 3.9 கொடுத்துருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? படிக்க முடியாதவ நேப்பியர் ஃபார்முலா அந்த 3.3 மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. சாப்டர் 4 4.4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சம்ஸ் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 4.3லையுமே சில சம்ஸ் இருக்குது, அது முடிஞ்சால் பாருங்கள். ஆனால் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் 4.4 பார்க்குறது நல்லது. ஒரு மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் சம் வரும், போட்டுருங்க. சாப்டர் 5 கம்மியான சம் தான் இருக்குது. 5.2 ஒரு 5 சம்மு, 5.4 கண்டிப்பாக கேட்குற அந்த கியூப் ரூட் சம்மு அதே தான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் 5th சாப்டர் ஃபுல்லாக படிச்சுருங்களேன். 6th சாப்டரில் 6.2 அந்த கொலினியர் அந்த மாதிரி சம்ஸு, 6.3 அந்த நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 6.4 எது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இது இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த மெயினாக அந்த 11 12 13 14 15 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.38 இம்பார்ட்டன்ட். பாருங்களேன், 6th சாப்டர் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். படிக்க முடியாத பசங்க அட்லீஸ்ட் 6.3 4 ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. அடுத்து 7th சாப்டர் 8th சாப்டர் எல்லாத்துக்கும் கை கொடுக்கும். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது படிச்சிருங்க. ஏன்னா 7.1 ஸ்கியூ மேட்ரிக்ஸு, 7.2 அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது 4 சம் தான் கொடுத்துருக்கேன். 7.3 ஃபேக்டர் தீரம், 7.4 அந்த ப்ராடக்ட். கன்ஃபார்மாக மேட்ரிக்ஸில் ஒரு 5 மார்க் வந்துடும், எழுதிடலாம். சாப்டர் 8 தீரம் 1 வந்துடும், மீடியனு குவாட்ரிலேட்டரல் செக்ஷன் ஃபார்முலா. இந்த 3 தீரம் படிச்சுட்டு 8.2 கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஃபார்மாக பார்த்துட்டு இதுலேருந்தே வந்துடும். 8.3 சாரி 8.2 8.3 இந்த 3 முடிஞ்சால் பாரு. ஆனால் இது 8.1 2 பார்க்காம விட்டுறாத, அதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. சாப்டர் 9 நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நீ இந்த ரிசல்ட் நம்பர் 9.1ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கட்டாயமாக கேட்பான், இது பார்த்துட்டு போயிடுங்க. இதையும் முடிஞ்சால் பாருங்கள், ஆனால் இதை மிஸ் பண்ணிடாத, இது கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 9.31 சேர்த்து பார்த்தா நல்லது. சாப்டர் 10 டிஃப்ரென்ஷியல் தெரியணும்ப்பா. 12th இல்லைன்னா கஷ்டமாயிடும். 10.4 வந்து இந்த சம்லேருந்து கன்ஃபார்மாக 2 5 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 3 மார்க்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு அது இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ் இது. ஸோ 10.4 பார்த்துருங்க. சார் ரொம்பவும் முடியாது எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த 24லேருந்து 28 முடியாது, ஒழுக்கமாக பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல. அடுத்தது 11th சாப்டர் இன்டகிரேஷன் எல்லோரும் ஒமிட் பண்ணிடுவீங்க. ஆனால்
இந்த 3 எக்ஸசைஸாவது பார்த்தா 2 அல்லது ஒரு 5 மார்க் வந்துடும், கன்ஃபார்மாக எழுதிடலாம். 2 கேட்பாங்க, 1 எழுதிடலாம். ஏன்னா 11.11 11.12 கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும் ஏதோ ஒன்று. 11.5 ஈஸி தான். ஸோ இன்டெக்ரல் கஷ்டப்படுறவங்கன்னா விட்டுருங்க. ஆனால் இன்டெக்ரல் தான் பேசிக்கே 12 சாப்டர் பேஸ் தியரம்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அந்த ஃபேக்ட்ரி சம்மு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சம்மு பார்த்துருங்க. கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எக்ஸாம்பிளோட பார்த்துருங்க. 12.3லேயும் ஒரு 6 சம் இருக்குது, அதுலேயும் 5 மார்க் கேட்குறாங்க. இப்போது நான் சொன்னதெல்லாம் படித்தாலே 7 5 மார்க் எழுதிடலாம். இல்லை சார் எனக்கெல்லாம் 11th ஒன்றுமே கிடையாது, 12th போர்ஷன் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க, 11th நான் படிக்கிறதே கிடையாது, பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 விஷயம் சொல்லுவீங்களா, நீங்கள் இடம்னா எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவோன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் சரியா நோட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு சாப்டரு 1.1 1.3, செகண்ட் சாப்டரில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2.8 2.9 ஓகேவா. அடுத்து தேர்டு சாப்டர் 3.3, அதுக்கப்புறம் 3.2 3.3 தெரியல, அது பார்த்துக்கோ, ஃபஸ்ட் எடுத்துன்னு எழுதியிருப்பேன் நேப்பியர் ஃபார்முலா. ஃபோர்த்து சாப்டரில் மேத்தமேட்டிக்கல் அந்த 4.4 ஃபுல்லாக பார்த்துரு. ஃபிஃப்த்து சாப்டரில் இருக்கிறதே 6 சம்மு 5.2 5.4 பார்த்துரு. சிக்ஸ்த்து சாப்டரில் 6.4ல் அந்த 11th 15 வரைக்கும் பார்த்துரு, கோலினியர் பார்த்துரு, அந்த நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறது பார்த்துரு. 7th சாப்டரில் ஃபுல்லாக பாரு, ஈஸி. 8th சாப்டர்லையும் ஃபுல்லாக பாரு, 8.1 8.2 மட்டுமாவது நான் கொடுத்த சம் பாரு. 9th சாப்டரில் ஒரே ஒரு தீரம் மட்டும்தான் சொல்லியிருக்க பார்த்துரு. 10th சாப்டரில் 10.4ல் படிக்க முடியலன்னா கடைசி 4 சம் 10.4ல் இருக்கும் பார்த்துரு. 11th சாப்டர் விட்டுரு முடியலன்னா 12th சாப்டரில் பேஸ் தீரமாவது பார்த்துட்டு போ. இதையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் 5ஆவது எழுதலாம். ஆனால் நான் சொன்னதெல்லாம் படிச்சுன்னு 7மே எழுதலாம். உன் இஷ்டம், நல்லா படிங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க்கு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே வருது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுக்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நானும் வீடியோ போடுறேன். அண்ட் அடுத்த வருஷம் நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நீங்களும் நான் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்ட்டெல்லாம் இல்லை, நீங்கள் ஃப்யூச்சரில் நமக்கு நீங்கள் தான். அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறதே. சொன்னாங்க 11th யார் சார் உங்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டே சொல்கிறாங்க. சரி எனிவே வளவலன்னு பேசலை, படிங்க நல்லா. தேங்க்யூ.